வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. புது மணப்பெண்ணை மேடைக்கு கூட்டிட்டு வர்ற மாதிரி மீனாவோட அப்பா தன்னோட மாப்பிள்ளை கையை பிடிச்சி அப்படியே புன்னகை மன்னனா அவரை கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறாரு. உட்கார வைக்கிறவரு, மாப்பிள்ளை இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான், நீங்க மேலும் மேலும் உயர்ந்து பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் போகணும், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, நான் ஜனாதிபதி ஆகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன்னு செந்தில் சொல்லல. நல்ல வேலைக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமாங்கிறாரு. ஆல் த பெஸ்ட்டுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, ஓகே அப்படின்னு மீனா சொல்ல, அவரு சரின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க மொபைல் ரிங் ஆகுது. ஆபீஸ்ல இருந்து போன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அம்மாடி நீ கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொல்லுமா, என் பேரை சொல்லுன்னு தாசில்தார் சொல்ல, நேத்துக்கே லீவு, இன்னைக்கும் லேட்டாலாம் போக முடியாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. ஆபீசர் செந்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே மீட்டிங் வேற, அதான் அவரை கொண்டு வந்து விட்டாச்சு, வாழ்த்தும் சொல்லியாச்சு, வாங்க கிளம்பலான்னு மீனா சொல்ல, கிளம்ப போறியா அப்படின்னு செந்தில் அதிர்ச்சியும் ஏக்கமா கேக்குறாரு. என்னப்பா இப்படி பண்றீங்க? மீனாவுக்கு இதே ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்து செந்தில் பக்கத்துலயே ஒரு சேரை போட்டுடலாம்ல. மீனாவோட அப்பா தன்னோட அப்பாவி மாப்பிள்ளையை பார்த்து அழகா சிரிச்சிட்டு நிக்க, அப்புறம் கூடவே இருப்பேன்னு நினைச்சீங்களான்னு மீனா கேக்குறாங்க. எனக்கும் வேலை இருக்குல்ல, நான் கிளம்புறேன்னு மீனா சொல்ல, பாவம் குழந்தைக்கு முகம் தொங்கி போயிடுது. அண்ணே நீ கவலைப்படாதண்ணே, இன்னைக்கு பூரா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல, சரிம்மா நான் போற வழியில உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு போறேன் வா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட, சரிப்பான்னு தலையாட்டுறாங்க மீனா. மாப்பிள்ள நல்ல விதமா வேலையை பாருங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு தோல்ல தட்டி கொடுத்து கைய கொடுக்க, கொஞ்சம் எழுந்திருக்கிற செந்தில் ஐயோ விட்டுட்டு போறாங்களேன்னு பரிதாபமா பாக்குறாரு. பதட்டப்படாதீங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தான், பார்த்து பண்ணுங்க, ஓகே அப்படின்னு மீனா கிளம்ப, சரிங்க மாப்பிள்ள வர்றோன்னு அவங்க அப்பாவும் போறாரு. கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. செந்தில் திருன்னு முழிச்சிட்டு இருக்க, எதிரில் நிக்கிற கதிர் போன் அடிக்கிறாரு. சரவணன் போனை எடுத்து சொல்லு கதிர்னு சொல்ல, அண்ணே அப்பா இருக்காருன்னு கேக்குறாரு கதிர். உடனே டிராவ்ல இதையோ பாக்கலான்னு குனிஞ்ச செந்தில் ஆன்னு பாக்குறாரு தம்பிய. இல்லடா அப்படின்னு சொல்ல, நீ வேலையா இருக்கியா? இருந்தாலும் பரவாயில்ல வா, உனக்கு நான் வீடியோ கால் பண்றேன் அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் கதிர்னு கூப்பிட்டு இருக்காரு சரவணன். உடனே கதிர் வீடியோ கால் பண்ண, ஏதோ போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகுற மாதிரி உட்கார்ந்து இருக்காரு செந்தில். கால் அட்டன் பண்ணி, ஹேய் கதிர் அப்படின்னு சரவணன் சொல்ல, மாமா எங்கன்னு கேக்குறாரு. மாமாவா, இதோ ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற சரவணன், மாமா மாமா இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவரும் ஓடி வந்து நிக்க, இதோ பாருங்க தம்பி வீடியோ கால் பண்ணிருக்கான்னு சொல்ல, ஏய் மாப்பிள்ள அப்படிங்கிறாரு அவரும். ஹே கைஸ், நாம இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய ஃபாரஸ்ட்ல இருக்க ஃபால்ஸ காமிக்கிற ரேஞ்சுக்கு அப்படியே சுத்தி சுத்தி காமிக்கிறாரு கதிர். இது பொதுப்பணித்துறை ஆபீஸ் அப்படின்னு சொல்ல, என்ன மாமா இவன் ரிப்போர்ட்டர் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு சரவணன். இப்ப நம்ம கூட யார் இருக்கா தெரியுமா? இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கிற மிஸ்டர் செந்தில் அப்படின்னு 360 டிகிரி ரொட்டேஷன்ல அப்படியே எல்லாத்தையும் சுத்தி சுத்தி காமிக்கிறாரு. அலப்பறை பண்ணலாம் தான், ஆனா இந்த அளவுக்கெல்லாம் தேவையில்லை. அண்ணே இந்தாண்ணே வீடியோ காலில் பேசுனேன் அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்ன பார்த்தவங்களை காட்டுற மாதிரி காட்ட, செந்தில் அதை வாங்கி அவரோட திருமுகத்தை காட்ட, ஹலோ ஆபீசர் எப்படி இருக்கீங்கிறாரு பழனி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற மாப்பிள்ள மாதிரி அவர் வளைஞ்சு நெளிஞ்சுக்கிட்டு இருக்க, டேய் என்னடா செந்தில் கூச்சப்பட்டு இருக்கிற, நல்லா சீட்ல உட்காருங்கிறாரு சரவணன். அண்ணே இம்புட்டு நேரம் கெத்தாதான் இருந்த, அது இவன் உங்களுக்கு போனை போட ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நினைச்சேன் அப்படின்னு சரவணன் தலையாட்ட பழனியும் தலைய ஆட்டுறாரு. இங்க பாருடா, ஆபீசர்னா எப்பவும் கெத்தா இருக்கணும், கெத்தாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணே நான் ஆபீசர்லாம் இல்லைன்னு, சும்மா ஜூனியர் லெவல் தானே அப்படின்னு செந்தில் கொஞ்சம் கூச்சமா சொல்ல, பாத்துக்கங்க மாமா அப்படின்னு சரவணன் காட்ட, ஏன் மாப்ள ஏன் அப்படி சொல்ற, நீ சீக்கிரமாவே ஆபீசர் ஆயிடலாம்ல அப்படின்னு பழனி சொல்ல, ஈன்னு சிரிச்சிட்டு திருன்னு பார்த்துட்டு இருக்காரு செந்தில். டேய் கதிர் அப்படியே ஆபீஸை சுத்தி காட்டுறா அப்படின்னு ஏதோ கதிர் அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்க மாதிரியும் அதை சுத்தி காட்டுங்கிற மாதிரியும் பழனி சொல்றாரு. கொடுன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு மொபைல வாங்குற கதிர், இப்ப நான் ஆபீஸை சுத்தி காட்டுறேன், இது ரூமு அப்படின்னு காட்ட, பாடுறாங்கிறாரு பழனி. அது ஆபீஸ் ரூமு, இது அக்கௌண்டன்ட் இடம், இது அண்ணனோட இடம் அப்படின்னு சொல்லி காட்ட, செந்தில் ஈன்னு சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. டேய் ஆபீஸ் சூப்பரா இருக்குடா அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணே இந்தாண்ணே அப்படின்னு கதிர்கிட்ட மொபைல்ல நீட்ட, ஹாய் மாமான்னு அவரு கையாட்ட, செந்தில் கவலைப்படாத, அவன மாதிரியே நாங்களும் ஒரு நாள் நேர்ல வந்துடுறோம் அப்படின்னு பழனி சொல்ல, மாமா கண்டிப்பா வாங்க சரியா அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு பழனி. எப்ப வேணும்னாலும் வாங்க அண்ணே, நீயும் தானே வாண்ணே அப்படின்னு கிரகப்பிரவேசான வீட்டுக்கு இன்வைட் பண்ற மாதிரி செந்தில் இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு.
எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம்? பேசாம ஒரு வேன் பிடிச்சி பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் வந்து உட்கார்ந்து கும்மி அடிச்சு கோலாகலமா செந்தில விட்டுட்டு போயிருக்கலாம். கண்டிப்பா வரேண்டாங்கிறாரு சரவணன். செந்திலும் வேலை பாக்குற மாதிரி இல்ல, வேலை பாக்குறவங்களையும் விடுற மாதிரி இல்ல. கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேயிறு மாட்டு நக்கர மாடு கெடுத்துச்சான்ற மாதிரி. அப்படிதான் போயிட்டு இருக்கு பொழப்பு. அப்போ கடைக்குள்ள ஒரு கஸ்டமர் வர, சரவணன் பழனி அந்த பக்கம் போக பாக்க, அண்ணே அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு செந்தில் கேட்க, இன்னும் வரலடா, வந்துருவாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, செந்திலோட முகம் பாடி போன கத்திரிக்காய் மாதிரி ஆயிடுது. டேய் செந்திலு, ஏன்டா அப்பாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற? அவருக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்பவே அவரால் ஒரு வாரத்துக்கு மேல உன் மேல கோவமா இருக்க முடியல. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாளைக்கே உன்னை கூப்பிட்டு வச்சு வேலை எப்படி போகுது, வேலை எப்படிலாம் இருக்குன்னு உங்ககிட்ட பேசுவார் பாரு. நீ அப்பாவை நினைச்சு வருத்தப்படாதடா, வேலையை பாருன்னு ஒரு வழியா சொல்லி முடிச்சுடுறாரு சரவணன். பேசுறதோட நின்னா பரவாயில்ல, எப்படி வேலை பார்க்கணும் ஐடியாவும் கொடுப்பாரு அப்படின்னு கதிர் போனை வாங்கி சொல்ல, ஆமா கண்டிப்பா கொடுப்பாருன்னு ஜால்ரா அடிக்கிறாரு பழனி. அவரு சிரிக்க, சும்மாரு மாமா, அவர் இப்படிதான், செந்தில் நீ ஜாலியா வேலையை பாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, சரின்னு செந்தில் தலையாட்ட, சரி வேலையை பாருங்கிறாரு சரவணன். அண்ணனும் தம்பியும் ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணிட்டு அலப்பற பண்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓகேன்னு பையன்னுங்கிறாரு கதிர். சரிடான்னு சொல்ல, சரி மாமா வச்சிடுறேன்னு போனை வைக்கிறாரு கதிர். ஒரு வழியா ஆபீசர் செந்தில் வேலையை ஆரம்பிப்பாரான்னு பார்த்தா அப்பவும் அவர் ஈன்னு சிரிச்சிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. கதிர் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு வழியா ஆபீசர் செந்திலையும் கூட்டிட்டு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அவங்க ரூம் கட்டில உட்கார்ந்துருக்க. ராஜு ஒரு பவுல்ல இந்த கிரேப்ஸ்னு கொண்டு வந்து நீட்டுறாங்க. வை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மொபைலையே உன்னிப்பா பார்த்துட்டு இருக்க. ராஜியும் உட்காந்து பவுல நீட்டுறாங்க. அவரு கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே மொபைலையே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க. செந்தில் மாமா ஹாப்பியான்னு கேட்குறாங்க ராஜி. ரொம்ப ஹாப்பின்னு கதிர் சொல்ல, மீனாக்கா அப்படின்னு ராஜு கேட்க, ரொம்ப ஹாப்பிங்கிறாரு கதிர். மீனாக்காவோட அப்பா அப்படின்னு ராஜு கேட்க, ஹாப்பியோ ஹாப்பி அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ராஜி அந்த கிரேப்ஸ் பவுல மடியில வச்சிருக்க. கதிர் குனிஞ்சி எட்டி நீட்டி எடுக்க, கொஞ்சம் பக்கத்துல வந்துதான் இடம், பக்கத்துல வந்து உட்காருங்கிறாங்க ராஜி. அப்படின்னு அவங்க பவுல நீட்ட, அப்படியா அப்படின்னு கதிர் ராஜி பக்கத்துல வந்து உட்கார்றாரு. வாயில கிரேப்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு, அண்ணன் நல்லபடியா செட்டில் ஆயிடுச்சுல அப்படின்னு கதிர் சொல்ல, காசு விஷயம் தெரிஞ்சு ஒரு பஞ்சாயத்து ஆச்சுல்ல, அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ராஜு சொல்ல, இப்பவே அதெல்லாம் தெரிஞ்சது நல்லதுதான், இல்லைன்னா எப்போ உண்மை தெரியுமோன்னு பதறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல, அதுவும் கரெக்டு தாங்கிறாங்க ராஜி. அடுத்து நீங்க தாங்க மேடம் அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன நானுங்கிறாங்க ராஜி. அடுத்து கவர்மெண்ட் வேலைக்கு போக போறது நீ தானே அப்படின்னு கதிர் சொல்ல, போலாங்கிறாங்க அசால்ட்டா ராஜி. என்ன போலாம், என்னை மாதிரி எல்லாருமா சேர்ந்து உன்னை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விட்டுட்டு வருவோம் அப்படின்னு கதிர் சொல்ல, என்னையெல்லாம் யாரும் கொண்டு போய் விட வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்புறம் அப்படிங்கிறாரு கதிர். எனக்கு வீட்டு வாசல்ல ஜீப் வந்து நிற்கும் அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படிங்கிறாரு கதிர். நான் அதுல ஏறி போவேன் அப்படின்னு ராஜு சொல்ல, போ செம்ம கெத்தா இருக்கும், சூப்பரா இருக்கும், யோசிச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவருக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்துட்டு போலீஸ் போன் பண்றாங்க. என்ன போலீஸ் வேலையை பத்தி பேசினா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது அப்படின்னு கதிர் சொல்ல, யாருன்னு கொஞ்சம் பயத்தோட கேக்குறாங்க ராஜி. அந்த கண்ணன் விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம்ல, அவங்க தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, சீக்கிரம் அட்டன் பண்ணி பேசு, ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு ராஜு சொல்ல, கால் ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுற கதிர் ஹலோங்கிறாரு. ஹலோ கதிரவனான ஆப்போசிட்ல கேட்க, ஆமாங்க சார் கதிர் தான் பேசுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, உன் ஒய்ஃப் ராஜேஸ்வரியை கூட்டிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு வாங்குறாரு அவரு. என்ன விஷயம் சார்னு கதிர் கேட்க, எல்லாம் நல்ல விஷயம்தான், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்க கண்ணன் ராஜேஸ்வரியோட நகைய, அவங்கிட்ட இருந்து அவங்களோட பாதி நகையை மீட்டு எடுத்திருக்கோம். லேட் பண்ணாம உடனே ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க அடையாளம் காட்டி நகையை வாங்கிட்டு போங்கிறாரு அவரு. ரெண்டு பேரோட முகமும் மலருது. சரிங்க சார், சரிங்க நாங்க உடனே வரோங்க சார் அப்படின்னு கதிர் போனை கட் பண்ண. ராஜு பரபரப்பா இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும் போதே பரபரப்பா எழுந்து நிக்கிற ராஜு, கிளம்பு வா போலாம் அப்படின்னு சொல்ல, ஏய் ஒரு 5 நிமிஷம் இரு, கிரேப்ஸ் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, கிரேப்ஸ் எல்லாம் வந்து கூட சாப்பிட்டுக்கலாம், கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச நகை பாதி வந்துருச்சு, உடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம், வா அப்படின்னு பரபரப்பா ராஜு வெளியே ஓட, கதிரும் பின்னாடியே வர்றாரு. வண்டியை கொண்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்த ராஜி இறங்குற கதிர், இங்க பாரு
ஸ்டேஷன் உள்ளர வந்து நீ எதுவும் பேச வேண்டாம், நீ அமைதியா நின்னா மட்டும் போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ராஜு சரின்னு சொல்ல வான்னு உள்ளர கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் வந்து நிக்க அங்க ஒரு பெஞ்சில கண்ணன் உட்கார்ந்து இருக்காப்ல. 2 பேரும் அப்படியே திக்குன்னு பாத்துக்கிட்டு நிக்க ஜாமீன்ல வெளியே போயிட்டான்னு தானே சொன்னாங்க அப்படின்னு ராஜு கேட்க தெரியலையே அப்படிங்கிற கதிர் சார் அப்படின்னு அவரை கூப்பிடுறாரு. நிமிந்து பாக்குற எஸ்ஐ வாங்க உட்காருங்கிறாரு. வான்னு ராஜியை கூப்பிட்டுக்கிட்டு வந்து 2 பேரும் உட்காடுறாங்க. கண்ணன் பக்கத்துல நிக்கிற போலீஸ்காரரை பார்த்து அந்த ஃபைலை எடுத்துட்டு வாங்குறாரு. அவரு கதிரோட லெப்ட்ல நிக்கிற கண்ணன் திருட்டு மொழி முழிச்சிட்டு இவங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் ஃபைலை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி பாக்குற எஸ்ஐ ஏன்பா இவனை உன் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்ன அப்படின்னு கேட்க என்ன சொல்ல போறான்ற மாதிரி கண்ணன் பார்த்துட்டு இருக்க கண்ணனும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஆமாங்க சாருங்கிறாரு கதிர். இந்த புள்ளையும் நீயும் ஓடி போனீங்க, உதவி பண்ண வந்தவன் நகையோட ஓடி போயிட்டான் அப்படிதானே எஸ்ஐ கேட்க ஆமாங்க சார், இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஏன் மறுபடியும் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு கதிர். நல்ல ஆளை பிடிச்சி வச்சிருக்கப்பா. ராஜேஸ்வரி நகையை திருடின கேஸ்ல ஜாமீன்ல போன இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்னு எஸ்ஐ கேட்க 2 பேரும் புரியாம அவரையும் கண்ணனையும் மாறி மாறி பாக்குறாங்க. இன்னொரு பொண்ணை லவ் பண்றதா சொல்லி அந்த பொண்ணோட நகையையும் ஆட்டையை போட்டிருக்கான். உங்க நகையை திருடினது திருச்செந்தூர்ல, அந்த பொண்ணு நகையை திருடினது பழனி. அங்க இருந்து கோவாக்கு எஸ்கேப் ஆக பார்த்தவன் ஒசூர்ல சந்தேக கேஸ்ல மாட்டியிருக்கான் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல 2 பேரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. அறுபடை வீட்டுல 2 வீட்டுல பண்ணதுனால மாட்டிட்டேன், இனி 4 வீடு இருக்குல்ல பாத்துக்கிறேங்கிற மாதிரி கண்ணன் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட நகை உன்னோட இது விற்காம வச்சிருந்த பாதி நகைன்னு எல்லாமே இவங்கிட்ட இருந்திருக்கு. ஓசூர் போலீஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல அலேக்கா இவனை இங்க தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல எல்லாரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. ஏய் நீ எல்லாம் அடங்கவே மாட்டியாடான்னு கதிர் பார்க்க ச்சே நீ எல்லாம் என்ன மாதிரி ஜென்மமோ திருந்தவே மாட்டியாடான்னு ராஜி பாக்குறாங்க. உனக்கு முன்னாடியே இன்னொரு புள்ளைய ஏமாத்தி நகையை திருடி இருக்கான், அந்த புள்ளைய பழமுதிர் சோலையிலேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல ஐயோ இவனுக்கு ஏமாத்தி கூட்டிட்டு போறதுக்கு அறுபடை வீடு தான் கிடைச்சதான்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவன் லேசுப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு எஸ்ஐ சொல்ல வெறுப்போட முகத்தை திருப்பிக்கிறாரு கதிர். இந்த பொறுக்கிய விடவே விடாதீங்க சார் இவனை அப்படின்னு ராஜு வேகமா எழுந்திருக்க உட்காருமா அப்படின்னு எஸ்ஐ சொல்ல உட்காரு ராஜி ரசனையோட பார்த்துட்டு இருக்காரு கண்ணன். சி அப்படின்னு ராஜு முகத்தை திருப்பிக்க பாதிக்கப்பட்ட மத்த 2 பொண்ணுங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, விசாரணை முடியட்டும், இவனை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற எஸ்ஐ கண்ணன் பக்கத்துல பார்த்துட்டு டேய் இந்த தடவை நீ வெளியே வர்றதை பத்தி நினைச்சு கூட பாத்துறாத அப்படின்னு சொல்ல சார் ராஜியோட நகையெல்லாம் எங்கங்க சார்னு கேட்கிறாரு கதிர். ராஜியும் எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருக்க சேகர் அந்த நகையை எடுங்கிறாங்க. எஸ்ஐ சொல்ல ராஜு ரொம்ப பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்க அவர் எடுத்து இந்தாங்க சார்னு கையில கொடுக்குறாரு. அவரு ஒரு கவரை கையில வாங்கி இந்தாமா இதெல்லாம் ஓ நகை தானான்னு பாரு அப்படின்னு கொடுக்க ராஜு கவரை வாங்கி அவசர அவசரமா பிரிக்கிறாங்க. ராஜு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்க கண்ணன் எரிச்சலா பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் எல்லாமே என்னோட நகை தாங்க சார் அப்படின்னு ராஜு சொல்ல சார் மீதி நகையும் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சாருங்கிறாரு கதிர். எல்லாத்தையும் வித்துட்டேன்னு சொன்னவங்கிட்ட இந்த பாதி நகை கிடைச்சிருக்கு, மீதியையும் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க, நீட் எடுத்துடலாங்கிறாரு சப் இன்ஸ்பெக்டர். சார் ரொம்ப தேங்க்ஸுங்க சார்னு கதிர் சொல்ல தேங்க்ஸ் அப்படின்னு ராஜி உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாங்க. பாதி நகை கிடைச்சிருச்சுன்னு கையெழுத்து போட்டுட்டு எடுத்துட்டு போங்கன்னு அவர் சொல்ல சரிங்க சார் அப்படிங்கிற கதிர் ராஜி பக்கம் திரும்பி நீ டென்ஷன் ஆகாத, அவனை போலீஸ் பாத்துக்குவாங்க, நீ வான்னு ராஜியை கூப்பிடுறாரு கதிர். கண்ணனை கொன்னு போடணுங்கிற வெறியில இருக்க ராஜி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரின்னு மெதுவா தலையசைக்க சரிங்க சார் நாங்க வர்றோம் அப்படின்னு கதிர் கிளம்ப ராஜியும் கூட போக போ எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டில்ல அப்படின்னு எரிச்சலா பார்த்துட்டு இருக்காரு கண்ணன். சேகர் உள்ள கூட்டிட்டு போன எஸ்ஐ சொல்ல போப்பா போ அப்படின்னு கண்ணனை தள்ளிட்டு போறாரு போலீஸ்காரர். கதிர் வண்டியை ஓட்ட ராஜா அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கதிர் கேட்க லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச ஒருத்தனை திரும்ப பார்க்க வேண்டியது வருதுல்ல, அதை நினைச்சுதான் கடுப்பா இருக்குங்கிறாங்க ராஜி. எனக்கு புரியுது, நமக்கு நகை திருப்பி கிடைக்கணும், அதுக்கு வேற வழி இல்ல, அவன் முகரைய பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்ல அது போலீஸ் ஸ்டேஷனை இருக்க போச்சு, இல்லைன்னு வை அவன் அப்படியே மூஞ்சிலிய குத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜு பட்டுன்னு கதிரோட முதுகுல உணர்ச்சி வசப்பட்டு குத்திடுறாங்க. தடுமாறி போற கதிர் அப்படியே வண்டியை நிறுத்த அப்பதான் ராஜுக்கு உரைக்குது ஐயோ சாரி உணர்ச்சி வசப்பட்டுட்டேங்கிறாங்க ராஜு. வண்டியை நிறுத்துற கதிர் இறங்கு அப்படின்னு சொல்ல ராஜி எதுக்குன்னு கேட்க நீ இறங்கு சொல்றேன் அப்படின்னு கதிர் சொல்ல மெதுவா இறங்குறாங்க ராஜி. இறங்கி என்னாச்சுன்னு கேட்க கதிர் அமைதியா நிக்கிறாரு. என்ன தெரியாம கை மேல பட்டுருச்சு, அதுக்கு கடுப்பாயிட்டியாக்கும், இப்ப என்ன திருப்பி அடிக்க போறியாக்கும், அதுக்குதான் என்ன இறங்க சொன்னியா அப்படின்னு ராஜி வெடுவெடுன்னு கேட்டுட்டு இருக்க
ம்னு மெதுவா தலையாட்டுற கதிர். நான் ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டேங்கிறாரு. மாட்டேன் சொல்லு அப்படின்னு ராஜு சொல்ல. சின்ன வயசுல இருந்து உன்னை பாக்குறேன், உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா தான் வரும்னு கதிர் சொல்ல. சேம் டு யூன்னு பயங்கர கடுப்பா சொல்றாங்க ராஜு. தேங்க்யூங்கிற கதிர். எனக்கும் உன்னை பிடிக்காது, உனக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியும். ஆனாலும் உன்னை நான் ஒரு புத்திசாலி பொண்ணா தான் நினைச்சேன். ஆனா எப்படி அப்படின்னு கதிர் யோசிச்சுட்டு இருக்க. ஆனா எப்படின்னா கேட்க வந்ததை முழுசா கேளுங்கிறாங்க ராஜு. இல்ல பரவாயில்ல விடு விடுன்னு சொல்ல. கேட்க வந்ததை கேளுங்கிறாங்க ராஜு. இல்ல பரவாயில்ல வேணாம் அப்படின்னு கதிர் திரும்பிக்க. எப்படி அந்த கர்மம் பிடிச்சவனை லவ் பண்ணேன்னு தானே கேட்க வந்த அப்படின்னு ராஜு சொல்ல. சேச்சே அப்படின்னு சிரிக்கிறாரு கதிர். அப்புறம் வேற என்ன கேட்க வந்த அப்படின்னு ராஜு கேட்க. அதை தான் கேட்க வந்த. சாரி உன்னை காயப்படுத்துறதுக்கோ பழச ஞாபகப்படுத்துறதுக்கோ கேட்கல. எனக்கு புரியல, நீ போய் எப்படி அவன் கூட அப்படின்னு கதிர் சொல்ல. ராஜு மெதுவா 2 நடக்கிறாங்க. ஏய் என்ன கட்டுக்கிட்ட ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க போறியா, என்னை அடிக்க போறியா என்ன அப்படின்னு கதிர் கேட்க. எங்கேயாவது உட்கார்ந்து பேச முடியுமான்னு பாக்குறேன், அங்க உட்காரலாமான்னு ராஜு கேட்க. உட்காரலாங்கிறாரு கதிரும். வா அப்படின்னு கதிர் கூப்பிட 2 பேரும் அந்த பெரிய மரத்தோட சுத்தி கட்டியிருக்க கான்கிரீட் திட்டுல வந்து உட்காடுறாங்க. ராஜு ஒரு மாதிரி சங்கடத்தோட நலுவுற பைய புடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. ரொம்ப யோசனையோட உட்கார்ந்துருக்க கதிர். இங்க பாரு, நீ எதையும் பத்தி விளக்கணும்லாம் அவசியம் இல்ல, எனக்கு ஒரு டவுட் அதான் கேட்டேங்கிறாரு. நாம பிடிச்சத படிச்சு பிடிச்சத சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்புறம் திடீர்னு மண்டக்கோளாறு ஆயிடும். என்னடா இது வாழ்க்கை இம்புட்டு நல்லா போகுதேன்னு நமக்கு நாமளே ஏதாவது கேனத்தனமா பண்ணி வைப்போம். படுகுழி தோண்டி தேடி போய் அதுல நாமளே விழுவோம். அப்படி நான் போய் தேடி விழுந்த படுகுழி தான் அந்த கண்ணை அப்படிங்கிற ராஜு. நானே தான் எனக்கு தேடி போய் சூனியம் வச்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல உனக்கு எதுவும் தெரியாது சரி, ஆனா அவன் உன் கூட பழகுனதுக்கு அப்புறமும் எப்படி அவனை பத்தி உனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு கதிர் கேட்க. அவன் அப்படி பேசுவான் தெரியுமா, 24 மணி நேரமும் நல்லவன் மாதிரியே பேசுவான். இவனை மாதிரி ஒருத்தன் உண்டான்னு தோண வைப்பான். விதவிதமா வித்தியாசமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். லவ் லெட்டர் கொடுப்பான், கவிதை எழுதுவான். என்னோட 20வது பிறந்த நாளைக்கு 20 gift கொடுத்தான் அப்படின்னு ப்ரொஃபஷனல் லவர் கண்ணனை பத்தி கடுப்பா ராஜு சொல்ல. அடேங்கப்பா பெரிய ஆள் தான் போல அப்படின்னு கதிர் சொல்ல. பெரிய ஆளு அப்படின்னு நொடிக்கிறாங்க ராஜு. சரி கவிதை எழுதுவான்னு சொன்னியே, எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு எடுத்து விடு பாப்போம் அப்படின்னு கதிர் கேட்க. இல்ல வேண்டாங்கிறாங்க ராஜு. ஏய் சும்மா சொல்லுன்னு அவரு ரசனையோட கேட்க. அதெல்லாம் வேண்டாம் நீ கலாய்ப்பங்கிறாங்க ராஜு. பரவாயில்ல சொல்லு. அட நான் தானே சொல்லு அப்படின்னு கதிர் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்க. ஊருக்கே 6 மணிக்கு சூரியன் உதிக்கும்னா எனக்கு 8:45 தான் உதிக்கும். ஏன்னா நீ அப்பதான் காலேஜுக்கு வருவ, நான் உன்னை பாப்பேன், நீ தான் என்னோட சூரியன் அப்படின்னு ராஜு ஆக்ஷனோட சொல்ல. கதிர் வாயை பத்தி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாரு. அது முடியல. விழுந்து சிரிக்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு இருந்த ராஜு கடுப்பாயிடுறாங்க. எப்படி ஏமாத்திட்டு போயிட்டா அந்த படுபாவி. என் கூட சேர்ந்து உலகத்தோட எல்லை வரைக்கும் ஓடுவேன்னு சொன்னான். கடைசியில என் நகையை திருடிக்கிட்டு ஓடினதுதான் மிச்சம். கேடு கெட்டவன் அவனெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு கையில நெற்றியெல்லாம் முறிச்சிட்டு நல்லா இருக்க மாட்டான் தானே அப்படின்னு பயங்கர கோபமா கேக்குறாங்க ராஜி. அடுத்தவங்களுக்கு கஷ்டம் நினைக்கிறவங்க ஒருத்தவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு கதிர் சொல்ல. நீ சொன்ன மாதிரி நான் புத்திசாலி பொண்ணுதான் அப்படின்னு தனக்கு தானே சர்டிஃபை பண்ணிக்கிற ராஜி. ஆனா எப்படிதான்னு தெரியல, அந்த கேடு கெட்டவனோட வலையில விழுந்துட்டேன். எப்படின்னே தெரியலன்னு ராஜி சொல்ல. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நானுமே இந்த மாதிரி கேனத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல. நீ யாரையாவது பொண்ணை லவ் பண்ணிருக்கியா, உன்னை அதே மாதிரி ஏமாத்திட்டு போயிருக்காளா அப்படின்னு ராஜு ரொம்ப அவசரமா ஆர்வமுமா கேட்க. எப்படி கதை கேட்குற பாத்தியா அப்படின்னு கதிர் சொல்லுங்கிறாங்க ராஜு. நம்ம லைஃப்ல இந்த லவ் எல்லாம் எதுவும் இல்லை, ஆனா வேற பல விஷயங்கள்ல கேனத்தனமா முடிவெடுத்திருக்கேன். அதெல்லாம் ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஊருக்கெல்லாம் அது சூரியனா, ஆனா அவருக்கு இவங்க சூரியனா அப்படின்னு முதல்ல சூரியனையும் அப்புறம் ராஜியையும் காட்டிட்டு கதிர் சிரின்னு சிரிக்க. ராஜி கடுப்பா பாக்குறாங்க. சரி சாரி அப்படின்னு கதிர் சொல்ல. கடவுளே கண் ராவி அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிறாங்க ராஜு தன்னைத்தானே. சரி மீதி நகையை நம்ம மீட்டெடுத்துடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு கதிர் கேட்க. ராஜு சரின்னு தலையாட்டுறாங்க. இந்த நகையை மாமா கிட்ட கொடுத்து உன் வீட்டில் கொடுக்க சொல்லிடு
அப்படின்னு கதிர் கேட்க இந்த நகை திடீர்னு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு ராஜு கேட்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நகை வந்ததே பெரிய விஷயம்னு நினைப்பாங்க. நீ கொடுத்துருங்கிறாரு கதிர் அசால்ட்டா. ராஜியும் சரின்னு தலையாட்ட சரி போலாமான்னு கேக்குறாரு. நான் உன்னை டிராப் பண்ணிட்டு பேங்க் வரைக்கும் போகணும்னு அவர் சொல்ல எதுக்குன்னு ராஜு கேக்குறாங்க. மீனாக்கா சொன்னவங்கள பார்க்க போறியா அப்படின்னு ராஜு கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு கதிர். சரி அப்ப நானும் வரட்டுமா சேர்ந்தே போலாமான்னு ராஜு கேட்க இல்ல பரவாயில்ல நான் மட்டுமே போறேங்கிறாரு கதிர். வீட்டுக்கு போய் நான் சும்மா தானே இருக்க போறேன் நானும் வரேன் சரியான ராஜு கேட்க ஓகே தான் வா போலான்னு கதிர் சொல்ல ரெண்டு பேரும் அந்த அரச மரத்தடி திட்ட விட்டு எழுந்து போறாங்க. அடுத்து ராஜு ஒரு சோஃபால உட்கார்ந்து இருக்க ஓகே போலாமான்னு கேட்டுக்கிட்டு கதிர் வர்றாரு. ஏய் தேவையான பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டியான்னு ராஜு கேட்க எடுத்துட்டேங்கிறாரு கதிர். ஆமா இதெல்லாம் என்ன பிரிண்ட் அப்படின்னு ராஜு கேட்க நம்ம ப்ரொபோசல் தான் அப்படின்னு கதிர் சொல்ல எப்ப இதெல்லாம் ரெடி பண்ணன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க ராஜி. அண்ணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதா சொன்னப்பவே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல பரவாயில்லையே அப்படின்னு ராஜு சொல்ல என்ன பரவாயில்லன்னு கதிர் கேக்குறாரு. இல்ல நிறைய எஃபர்ட் போட்டு தான் செய்யற அதாங்கிறாங்க ராஜி. அப்புறம் பண்ண வேணாமா பின்ன நான் என்ன வாயிலேயே வடை சுடுவேன்னு நினைச்சியா பக்கா பிளானோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல ஓகே ஓகேன்னு பெருமையா தலையாட்டுறாங்க ராஜி. அப்போ கேபின்ல இருந்து வேற ஒருத்தவங்க வெளியே போக வா அடுத்து நாம தானே ராஜு கேட்க நாம தான் வான்னு கூப்பிடுறாரு கதிர். அவர் உள்ளர போடலான்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த கேபின்குள்ள வந்து ஹலோ மேடம் குட் மார்னிங்கிறாரு கதிர். ராஜியும் குட் மார்னிங்னு சொல்ல நிமிந்து பார்த்துட்டு உட்காருங்கிறாங்க. அவங்க உட்கார் ராஜின்னு சொல்லிட்டு கதிரும் உட்கார மீனாவோட அக்கா சைஸ்ல இருக்கவங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. என் பேரு கதிரவன் இது ராஜேஸ்வரி அப்படின்னு கதிர் இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க ஹலோங்கிறாங்க. ஹாய் அப்படின்னு ராஜேஷ் சிரிக்க மீனா ஆல்ரெடி சொன்னாங்க இங்க வருவீங்கன்னு சொல்லி ப்ரப்போசல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்க இதோ இருக்குங்க மேடம் கதிர் நீட்ட கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. அவங்க ஃபைல புரட்டிக்கிட்டே நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்க மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேங்கிறாரு கதிர். ஏதாச்சும் வேலைக்கு போயிருக்கலாமே எதுக்காக பிசினஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க எனக்கு எப்பவுமே பிஸ்னஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க மேடம் டிராவல்ஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல கதிரை ஒரு பார்வையும் ஃபைல ஒரு பார்வையுமா பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க நீங்க கேட்டிருக்க அமௌண்ட் டிராவல் ஸ்டார்ட் பண்ண போதுமானதா இருக்குமா அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர்கிட்ட பேசியிருக்கேன் அவங்க காரையும் டைப் பண்றதா இருக்கேன். ஸோ ஆஃபீஸ் தொடங்குறதுக்கும் 2 கார் வாங்குறதுக்கும் இந்த அமௌண்ட் இருந்தா போதுங்க மேடம்ங்கிறாரு கதிர். ஃபைல பார்த்துட்டு கதிரை நிமிர்ந்து பார்த்து உங்க ப்ரொபோசல்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு கதிர் சிரிக்க ராஜேஸ்வரி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. கண்டிப்பா லோன் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல ஓகேங்க மேடம் தேங்க்யூ மேடம்ங்கிறாரு கதிர். எதை வச்சு நீங்க லோன் எடுக்கிறதா இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க கதிர் அதிர்ச்சியா பாக்குறாரு. ராஜியும் குழப்பமா பாக்குறாங்க. மேடம் எதை வச்சுன்னா எனக்கு புரியல அப்படின்னு கதிர் கேட்க உங்க பேர்ல ஏதாச்சும் சொத்து இருக்கான்னு கேக்குறாங்க இந்த லேடி. இல்ல மேடம்னு கதிர் தலையாட்டுறாரு. வீடுன்னு கேட்க அதுவும் இல்லன்னு தலையாட்டுறாரு. சரி உங்க ஜுவல்ஸ் ஏதாவது அப்படின்னு கேட்க அதுக்கும் இல்லங்க மேடம்னு தலையாட்டுறாரு கதிர். சரி உங்ககிட்ட இல்ல ஆனா ப்ராப்பர்ட்டி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா இல்ல வேற யாராச்சும் அப்படின்னு அந்த லேடி கேட்க கதிர் அப்படியே யோசனையா பார்த்துட்டு இருக்க ராஜி கதிரைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல அவங்க உங்களுக்கு ஷூரிட்டி கொடுப்பாங்களான்னு அந்த லேடி கேட்குறாங்க. இல்லைங்க மேடம் அப்படின்னு கதிர் தலையாட்ட உங்க ஏஜ்ல நிறைய பசங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வர்றீங்க உங்க ஐடியாஸும் நல்லா இருக்கு உங்களுக்கு லோன் கொடுக்கணும்னு எங்களுக்கும் தோணதான் செய்யுது பட் பேங்க்ஸ் ரூல்ஸ் படி ஷூரிட்டி இல்லாம கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த லேடி சொல்ல கதிர் திகைச்சு போய் பார்க்க கதிரையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க ராஜி. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.